அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த சிவகிரி வழக்கில் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டுக்கு பவர் சப்ளை கட் பண்ணுறது. ஏன்னா இவங்க தென்னைமரம் ஏற தெரிஞ்சவங்க, தென்னங்காய் உரிக்கிறது தான் இவங்களோட ப்ரொஃபஷன். யார் ஆச்சியப்பனுக்கு, மாதேஷுக்கு, ரமேஷுக்கு. அப்போ அந்த வீட்டில் நல்லா பழக ஆரம்பிக்கிறது, பின்னாடி போகிறது, முன்னாடி வர்றது தொடர்ந்துலாம் கிடையாது. ஒரு நாளைக்குள்ளேயே டீ கொடுப்பாங்க. எப்படியும் வயசானவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்காது, அந்த ஆளுகள்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க அங்கே போகிறப்ப போனால் ஒரு யூரின் போக, ஒரு டாய்லெட்டு போகிறது, அந்த இடத்துல சுத்த ஆரம்பிப்பான்ல. கிட்டத்தட்ட கரும்பு காட்டுக்குள்ளே நின்று மணிக்கணக்காக பார்க்குறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் ஸ்மோக் பண்ணுறது எல்லாம் கிடையாது. அங்கே போயிட்டு நான் ஸ்மோக் பண்ணால் ஒரு சிகரெட் துண்டே போதும், உங்களுக்கு பிடிச்சி வந்துருவாங்க போலீஸ். வெஃபன்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுலாம் கிடையாது, கத்தியெல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. அங்கனே இங்கே தேங்காய் உரிக்கிறீங்களா, அந்த ராடு எங்கே வைக்கிறாங்க, அந்த லம்பர் ரூம்னு சொல்லுவாங்களா, அந்த ராடு எங்கே இருக்குது, கத்தி எங்கே இருக்குது, எல்லாமே தெரியும். அதை எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். வேறு எதுவுமே கொண்டு போகிறதில்ல, நகையை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது. அமாவாசை தான் இந்த அஃபென்ஸ் நடக்குது. இந்த 2 கொலையுமே அமாவாசையில தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒற்றுமை சார் கொலை செய்யறதுக்கு நல்ல நாள் பார்ப்பாங்க, நல்ல நாள் கிடையாது. அவனுடைய செயல் சொல்லியிருக்கான், அமாவாசைக்கு தான் நாங்கள் கொலை பண்ணுவோம். ஏன்னு கேட்டதுக்கு அப்போ அமாவாசையில் அடிச்சோன்னு உயிர் போயிடும். போலீஸ் எப்படி சார் விசாரணையை பிடிச்சாங்க? அந்த சிசிடிவில வந்து அந்த நம்பர் பிளேட் இல்லாத வண்டி வச்சு தான் போலீஸே பிடிச்சிருக்காங்க. ஆமாம், நம்பர் பிளேட் இல்லாத பிளாட்டினா பைக்கு தான் இவ்வளவுக்கும் அசிவாரம் இருந்திருக்கு. முதல் விஷயத்துலேயும் இந்த 3 பேர் போன பைக் போயிருந்துருக்கு. பல்லடத்துல சிசிடிவி மாட்டல, ஆனா சிவகிரியில சிசிடிவி மாட்டிருக்கு. சட்ட ரீதியாக நீங்க வந்து வழக்கறிஞர், இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு? அதிகபட்சமா என்ன தண்டனை கிடைக்கும்? கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கேங்கிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த மர்டர் ஃபார் கெயின், ஆதாய கொலை தான் அது. ஓகே, மர்டர் ஃபார் கெயினுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாமா? மர்டருக்கே கொடுக்கலாம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு சமீபத்தில் வந்து இந்த சிவகிரி இரட்டை கொலை. அதற்கு முன்னாடி ஈரோடு அருகே பல்லடத்தில் ஒரு 3 பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து யாருக்குமே தெரியல. அந்த இரட்டை கொலை நடந்த பிறகும் யாரோ வட இந்தியர்கள் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலையில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அரசுரை பகுதியை சேர்ந்தவர்கள் தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அந்த 3 பேர் வந்து போலீஸ் பிடிச்சாங்க, அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இது ஆக்சுவலாக பார்த்தா ஆரம்பத்து காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வட இந்தியர்கள் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் எல்லாருக்குமே இருந்துச்சு, காவல்துறையிலேருந்து எல்லாருக்கும். அப்புறம் பிற்பாடு அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழக்குள்ள இது கண்டிப்பாக வட இந்தியர்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு அசைன்மெண்ட் பண்ணால் அவங்க வந்து திருப்பி அந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் எடுப்பாங்க. வந்து திருப்பி உடனேலாம் பண்ண மாட்டாங்க, மாட்டிப்போன்னு தெரியும். ஸோ இது அந்த உள்ளூரில் உள்ள ஜியாகிரஃபி நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய ஆரம்பத்துலேருந்து ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு கெஸ்ஸிங் தான் பண்ண முடியும். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் யாருமே வந்து சிசிடிவி மாட்டலை. அதை விட்டு இப்போ ஜியாகிரஃபி நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்க முடியும். அந்த பூலோக அமைப்பு தெரியாதவங்க சிசிடிவியில் மாட்டிடுவாங்க. இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்தில் இந்த ஆற்று ஓட வழியாகவே வந்தால் ஆற்று ஓடையில் யாரும் கேமரா வைக்க போகிறதில்ல. ஆமாம், வந்து அடுத்த கிராமத்தில் அந்த ஆற்று தண்ணியை கறந்து போனீங்கன்னா அடுத்த கிராமம் வந்துடும். ஸோ இது கூட ஒரு வழியாக இருந்திருக்கும். ஸ்மெல் டாக்கெல்லாம் வந்து ரொம்ப தூரம்லாம் ஓடலை, அது கொஞ்சம் தூரம் ஓடி நின்றுச்சு. இப்போ இந்த சிவகிரி வழக்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பல்லடம் வழக்கை ஒரு முன்னோட்டம் சொல்லிடுறேன். அதில் தெய்வ சிகாமணி, அலமேலு, செந்தில்குமார் தம்பதியர் படுகொலை செய்யப்படுறாங்க. அதில் முதல் விஷயம், அதில் தெய்வ சிகாமணி வெள்ளை தென்னை மரத்துக்கிட்ட செத்து கிடந்தார். அலமேலும் செந்திலும் படுத்திருந்தபடியே செத்துருந்தாங்க. அடி எல்லாம் ஒரு அடி தான், ராட் அடி தான். இப்போ இது இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்கு பவர் சப்ளை கட் பண்ணுறது. ஏன்னா இவங்க தென்னைமரம் ஏற தெரிஞ்சவங்க, தென்னங்காய் உரிக்கிறது தான் இவங்களோட ப்ரொஃபஷன். யார் ஆச்சியப்பனுக்கு, மாதேஷுக்கு, ரமேஷுக்கு தேங்காய் உரிக்கிறது ஒரு ப்ரொஃபஷன். ஏன்னா அங்கே அவ்வளோ தென்னைமரம் இருக்குது, தென்னந்தோப்பு. இவங்க தென்னந்தோப்பு உரிக்கக்குள்ளே இப்போ ஒரு இடத்துல வந்து தேங்காய் முதல்ல வெட்டி போடுவாங்க, இளநீ இருந்தால் கயத்தால் இறக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் ப்ராசஸ்ஸு. நமக்கான இளநீங்க சிவி வருது, ஆனால் அது அவ்வளோ ப்ராசஸ் அதில் இருக்குது. அப்போ அந்த வீட்டில் நல்லா பழக ஆரம்பிக்கிறது, பின்னாடி போகிறது, முன்னாடி வர்றது தொடர்ந்துலாம் கிடையாது. ஒரு நாளைக்குள்ளேயே டீ கொடுப்பாங்க. எப்படியும் வயசானவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது, வந்து அந்த ஆளுகள்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு பையன் கோயம்புத்தூரில் இருக்கான், பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டா, பொதுவாக வயசாகிட்டனாலே தற்பெருமை அதிகம் பேசுவாங்க. வயசானவங்களோட கேரக்டர் தானே. பையன்லாம் கோயம்புத்தூரில் பெருசாக செட்டில் ஆகிட்டா, நல்லா வச்சுருக்காப்பா எங்களுக்கு என்ன, இதுமாரி ஏதாவது பேசுவாங்க. இவங்க அங்கே போகிறப்ப போனால் ஒரு யூரின் போக, ஒரு டாய்லெட்டு போகிறது, அந்த இடத்துல சுத்த ஆரம்பிப்பான்ல. அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும், பகல் பூரா இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறோம், ஒருத்தர் கூட இந்த வீட்டுக்கு வரல, இவங்களே யார் வீட்டுக்கும் போகல, ஃபோனும் வரல, பவர் சப்ளை தெரியும். ஏன்னா இபி போஸ்ட் ஏற தெரிஞ்சவங்க, தென்னைமரம் ஏற தெரிஞ்சவங்களுக்கு இபி போஸ்ட் ஏற தெரியும். அசால்ட் அது ஒரு பெரிய பவர் சப்ளை இழுக்க வேண்டியதை பிடிச்சி இவங்ககிட்ட அளக்கத்தோட வேறு இருந்துச்சு.
மேலே கூட ஏறி இருக்க வாய்ப்பு இல்லை. அலக்கத்தோடு தெரியுமா, அவருக்கு மரக்கம்பில் கத்தி கட்டியிருக்கும். ஆமாம், அது தேங்காய் இழுக்க பயன்படும். பட்டுன்னு அதெல்லாம் இழுத்தாலே போதுமே கரண்ட் போயிடும். கரண்ட் போயிட்டுனா அங்கே என்ன யூபிஎஸ்க்கோ இல்லை ஜென்ரேட்டருக்கோ வேலை இல்லை, கிராமம் வேக்க ஆரம்பிச்சிடும் தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு. அப்போ வெளியில் காத்தாட வந்து நிற்கலான்ட்டு வெளில வந்து பார்ப்பாங்க. இல்லை நம்மளே கரண்ட் போடணும்னு என்ன செய்வோம், மற்ற வீட்டிலலாம் கரண்ட் இருக்கா, நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் சப்ளை கட் ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு வெளியே வருவோம். அது தான் பல முறை சொல்லியிருக்கோம். அன்டயத்தில் உங்கள் வீட்டு ஓவர் டைமில் தண்ணி ஊற்றுது, ஓவர்ஃப்ளோ ஆகினா வெளில போகாதீங்க. ஏன்னா மோட்டரை போடுவாங்க, நீங்கள் தர தண்ணி ஊற்றணுன்னு. மோட்டர் நம்ம வீட்டுக்குள்ள தானே சார் வச்சுருப்போம். மோட்டர்லாம் வெளியே, இப்போ எங்கள் வீட்டிலலாம் வெளியே தானே இருக்குது மோட்ரு. தண்ணி ஊற்றுதுன்னா நான் வெளியே போய் எட்டி பார்க்க மாட்டேன்னா. ஆனால் சுவிட்ச் வந்து வீட்டுக்குள்ளே தானே வச்சுருப்போம். இல்லை மோட்டர்லாம் வெளில, சுவிட்செல்லாம் வெளிலங்க மெயின்டெனன்ஸில் இருக்குங்க சுவிட்சு. ஓகே. கிராமத்தில் எப்படி வீட்டுக்குள்ளே சுவிட்ச் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பவர் சுவிட்ச் அங்கே தான் இருக்கும். நான் டயத்தில் மோட்டர் போட்டுட்டாக்க தரன்னு தண்ணி ஊற்றுனா நீங்கள் பண்ணை வீட்டுக்கு போய் பார்ப்பீங்க. அந்த வீட்டில் நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் தான் பண்ணி ஆகணும். வெளில ஒரு சத்தம் கட்டால் நீங்கள் தான் போகணும். ஆமாம், நாம தான் போய் ஆகணும், வேறு யாரும் கிடையாது. நான் பிஎஸ்ஓ வச்சுருக்காங்க. அப்போ காற்றுக்கு வெளில போயிருக்காரு, முதல்ல தெய்வசகாமணி போடு ஃபஸ்ட் அடி காலி. அடுத்து உள்ளே வந்தால் இவங்க அதுக்குள்ளே தூக்கத்துலேருந்து ரெஃப்ரெஷ் ஆகி வெளியில் போகல, அந்த வேர்க்க ஆரம்பித்து வெளில போகல. இல்லை விட வேர்வையோட கண்டினியூ தூங்கியிருக்கலாம். அடுத்தடுத்து அடி அடுத்தடுத்த நிலையில் அடிச்சிருக்காங்க, அடித்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட கரும்பு காட்டுக்குள்ளே நின்று மணிக்கணக்காக பார்க்குறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருக்கு ஸ்மோக் பண்ணுறது எல்லாம் கிடையாது அங்கே போயிட்டு. ஏன்னா ஸ்மோக் பண்ணால் ஒரு சிகரெட்டு துண்டே போதும், உங்களை பிடிச்சி வந்துடுவாங்க போலீஸ். அது யார் என்ன ஏது என்ன எந்த கடை எங்கன்னு எதுவும் இல்லை. ரொம்ப நேரம் நின்று பார்க்குறது. எதுவும் வெஃபன்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுலாம் கிடையாது, கத்தியெல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. அங்கனே இங்கே தேங்காய் உரிக்கிறீங்களா, அந்த ராடு எங்கே வைக்கிறாங்க, அந்த லம்பர் ரூம்னு சொல்லுவாங்களே வெளியே இருக்குல்ல, அது ராடு எங்கே இருக்குது, கத்தி எங்கே இருக்குது எல்லாம் அங்கனே தெரியும். அதை எடுத்து யூஸ் பண்ணிடுறது. வேறு எதுவுமே கொண்டு போகிறதில்ல, நகையை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது. சரி, இந்த கேஸ் 2 கேஸ்லையும் ஒரு ஒத்துமை ஏற்பட்டுச்சு. என்ன ஒற்றுமை சார்? என்ன ஒற்றுமைனா அமாவாசை தான் இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு. ஓ, இந்த 2 கொலையுமே அமாவாசையில தான் பண்ணிருக்காங்க. நடந்திருக்கு. அந்த ஒற்றுமை சார் கொலை செய்யறதுக்கு நல்ல நாள்லாம் பார்ப்பாங்க. நல்ல நாள் கிடையாது, வயசானவங்க அமாவாசையிலேருந்து இறந்து போவாங்க. ஓகே. அது சொல்லுவாங்க, பாட்டி மூங்க கண்டு போச்சுன்னா சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க. அது இயற்கை மரணத்துக்கு சார், இங்கே கொலையில நடந்திருக்கு. இயற்கை மரணத்துக்கு. அப்போ அந்த அமாவாசையில் இவனோட ஐத்திக்கம், அவனோட எத்திக்கெல்லாம் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. சரி, உலகாரனுக்கு என்ன எத்திக்கு, அவனோட எத்திக்கு நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம்? அவனுடைய செயல் சொல்லியிருக்கான், அமாவாசைக்கு தான் நாங்கள் கொலை பண்ணுவோம். ஏன்னு கேட்டதுக்கு, அப்போ தான் அமாவாசையில் அடித்தோன்னு உயிர் போயிடும். சீனியர் சிட்டிசனில் இவங்கெல்லாம் என்ன ஒரு கொடூர மனநிலையா, எதிர்த்து கூட சண்டை போட முடியாது தெம்பு இல்லாதவங்கள போய் பண்ணோன்னே அடுத்தது இந்த மர்டர் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு சின்ன ஒத்துமை நடந்திருக்கு. என்ன ஒத்துமைனா, ஒரு பைக் ஒன்று, பிளாட்டினம் பைக் ஒன்று கிராஸ் ஆகுது. அது ரொம்ப 3 பேர் போகிறாங்க அந்த வண்டியில். அந்த வண்டி ஒரு 10:30 மணி வாக்கில் போகுது. மறுபடியும் ஒரு 2 மணி வாட்டத்தில் அந்த மிட் நைட்டு அந்த வண்டி கிராஸ் ஆகுது. வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை, மறுபடியும் பிரச்சனை. மறுபடியும் இது யாருங்கிற சந்தேகம் வருது. இப்படியா போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே இருக்குள்ள. அப்படி இருக்குள்ள அதில் ஒரு ஃபோட்டோவை மட்டும் போலீஸ் ஒரு யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னவா இருக்குன்னு பார்த்தா, அவன் ஒரு 10 வருடத்து முடியிலேருந்து ஒரு 2015 ஒரு திருட்டு கேஸ் தண்டனை பெற்றவன். ஓகே. அவன் தான் ஆட்சியப்பன். அவனுடைய ப்ரொஃபஷன் திருடுறது. சார் இது ஆட்சியப்பன் சார் இது அப்படின்னு ஒன்று தான் ஆட்சியப்பனை கேட்சப் பண்ணுறாங்க. கேட்சப் பண்ணி அப்புறம் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சப்போ தான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், 2வது மர்டரும் இவனை தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. போயிட்டு பாக்கியம் ராமசாமி தம்பதி 2வது மர்டர், முதல் மர்டரு திருப்பூர் பல்லடம், 2வது மர்டர் ஈரோடு சிவகிரி. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல டிவி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, ரொம்ப நேரம் டிவி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஷடவுன் பண்ணிட்டு போனோன்னு ஃபஸ்ட்டு அந்த அம்மா எழுந்து வெளில வந்திருக்காங்க. முதல் அட்டாக்கு அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா, ஆமாம், அந்த அலறல் சத்தம் கேட்டோடனே அவர் எழுந்து வர்றாரு. அடுத்த அடி சவுண்டே இல்லாமல் தான் கொலை பண்ணியிருக்காங்க. சவுண்ட் அதிகம். வேட்டை நாய் மாதிரி நாயெல்லாம் வச்சுருப்பாங்களா சார்? குருணை மருந்து வச்சு கொலை பண்ணிடுறது. தேங்காய் பறிக்க போகிறாங்கன்னா குருணை மருந்துன்னா த்ரூன்ற உருண்டை பால் மாதிரி இருக்கும். ஓகே. மென்று நம்ம தின்னோம்னாலே செத்துருவோம். அது ரொம்ப ஹைலி பாய்சன். அது மாட்டுக்கே கொடுக்கக்கூடாது. அதை வீசிட்டோம்னா மாடே சாப்பிடக்கூடாது. புல்லை மாடு செத்துரும், பால் கறக்காது. ஓகே. அதை வச்சு நாயை கொண்டுருது. வடை இருக்குல்ல, வடை இந்த வாங்கிட்டு வர்றாங்களா அவங்க வீட்டு வடையை, டீ கடையில் போய் வடை வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதில் வச்சு நாய் கொடுத்துருது. நாய் செத்துரும், மயங்கி இங்கி விழுந்து அதுக்கு அதை கலையிடும். இவங்களே எடுத்து போட்டு அம்மா நாய் இருமா ஆச்சுமா செத்து போச்சுமா தூக்கி போட்டு போச்சிடுறது. நான் என்ன ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நாய் வளங்குங்கிறது. நாய் வளர்த்தாலும் இந்த மாதிரி இருக்குது. நம்ம நாயை நம்ம தான் கவனிக்கணும் போல இருக்குது, யாரும் உணவு கொடுத்துடாம. இந்த மட்டும் அதே மாதிரி பண்ணிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதுக்கு பின்னாடி ஒரு நகைக்கடைக்காரன் ஒருத்தர் இருக்கான், ஞானசேகரன் பேர். இந்த நகைக்கடைக்காரன் தான் சோல்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கான் ப்ராப்பர்ட்டி. அதாவது நகையை உருக்குறது. ஏன்னா எல்லோரும் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக போய் நகையெல்லாம் விற்ற முடியாது, வச்சிட முடியாது. ஏன்னா அது நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட தான் அடவு வாங்குவாங்க. நம்ம கூட நேற்று ஒரு எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். 10-15 வருஷமாக எனக்கு அவன் கஸ்டமரு. ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்தா ஒரு திடீர்னு போலீஸோடு வர்றான், பார்த்தா எல்லாமே கொலை பண்ணி எடுத்தாங்க தான் அப்படின்னு சொன்னார் அவர். இவன் ஆட்சியப்பை மேலே இன்னொரு 13 மர்டருக்கு சந்தேகப்படுறாங்க போலீஸ்.
நடந்து பண்ணியிருக்க எல்லா மர்டர்லையும் இவங்க பின்னாடி இருந்திருப்பான்னு. நகையை அவனும் அக்யூஸ்ட் ஆகிட்டான் அந்த வழக்கில். அப்புறம் ஆட்சியப்ப வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு 83 கிராம் நகை எடுக்கிறாங்க மொத்தம். அந்த 83 கிராமுமே எல்லாம் உருக்குனது. எவ்வளோ கிளவராக பண்ணியிருக்கான். அப்புறம் ஜொல்லா வச்சுருந்தாலும் அடையாளம் தெரியும். நகையை உருக்கி எடுத்தால் திருண்டு வரப்போகுது. எல்லாம் இது பிஸ்கட் சைஸ் தான், சைஸாக மாற்றிட்டான். கடைசியாக ஆட்சியப்ப வீட்டிலேருந்து நகையை ரெக்கவரி எடுத்துட்டாங்க. இப்போ இவங்களை கைது செய்திருக்காங்க. புலன் விசாரணை நடக்குது. ஓகே சார், போலீஸ் எப்படி சார் விசாரணையை பிடிச்சாங்க? அந்த சிசிடிவியில் வந்து அந்த நம்பர் பிளேட் இல்லாத வண்டி வச்சு தான் போலீஸே பிடிச்சிருக்காங்க. ஆமாம், நம்பர் பிளேட் இல்லாத பிளாட்டினா பைக்கு தான் இவ்வளவுக்கும் அசிவாரமாக இருந்திருக்கு. முதல் விஷயத்துலேயும் இந்த மூணு பேர் போன பைக் போயிருந்திருக்கு. ஓகே, ஆனால் எங்கேயும் சிசிடிவி மாட்டல. பல்லடத்துல சிசிடிவி மாட்டல, ஆனா சிவகிரியில சிசிடிவி மாட்டிருக்கு. இந்த பைக்கை வச்சு தான் இந்த விஷயமே உள்ள போறாங்க. அது ஆட்சேபன் ஃபேஸ் தெரிஞ்ச தொட்டு தான் ஆட்சேபன் பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல இவனுக்கு என்ன 3 பேர் அந்த போட்டோவை பார்த்தா இவங்களா கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் தானே சார் நமக்கு வருது. கொலை பண்றது என்ன இருக்கு? நல்லா பேசுறவங்களாம் நல்லவங்களா? சிகப்பா இருக்கவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இருக்கு. மூஞ்சி வச்சு என்ன இருக்கு? ஓகே, சிறுமி ஆசினியை கொலை பண்ணானே தஸ்வந்த், அவனை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ அழகாக இருக்கானே? பார்த்துக்கல, கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்கல்ல. பிரியாணிக்கு கொலை பண்ண அபிராமி ஃபோட்டோ இருக்கு. அழகா இல்லையா அந்த பொண்ணு? உன் கண்ணுக்கு 2 குழந்தைய கொடூரமாக கொலை பண்ணியிருக்காள. உழைக்கும் முகத்துக்கு என்னங்க இருக்கு? கருப்பாக இருக்கவங்களா கெட்டவங்களா? அழுக்கு மூஞ்சியாக இருந்தால் கெட்டவங்களா? நல்லா ட்ரெஸ் பண்ண நல்லவங்களா? அழுக்கு சட்டை போட்டவங்க கெட்டவங்களா? அப்படி ஆகிடக்கூடாதுல்ல. ஓகே, நம்மளுடைய குணத்துக்கும் நம்மளுடைய அகத்துக்கு என்ன இருக்குது? இது வேறு அது வேறு. ஆட்சியப்பெல்லாம் பார்த்தா ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு 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 கவர்மெண்ட் ப்ரொஃபஷன் மாதிரியே இருக்கான். ஓகே, ஆனால் அவன் செஞ்ச வேலை என்ன? அந்த பழைய திருட்டு கேஸில் கிளப் ஆகி எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கணும். ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் எவன்டா அந்த திருட்டு கேஸில் இதெல்லாம் போனவன் என்னடா டேட்டா எடுத்துருக்கணும். ஓகே, டேட்டா எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பிடிச்சிருக்கான். பல்லடம் கேஸை இன்னும் வேகமாக பிடிச்சிருக்கலாம். டேட்டா எடுக்க முடியல. சிஎம் பாராட்டியிருக்காரு நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் டீம் சிஎம் பாராட்டியிருக்காரு. எவ்வளோ பெரிய கேள்விக்குறியா போயிட்டு தெரியுமா? இவனை பண்ண யாரை கொலை பண்ணாங்கன்னே கண்டுபிடிக்க முடியும் ஒரு 2 மாசத்துக்கு மேல. எதிர்கட்சிகள்லாம் அப்படியே ஒரு அரசியல் கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ எங்கே யார் செத்தாலும் போனாலும் எல்லாமே பொலிட்டிக்கல் தானே. பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாகவே ஆக்கிட்டாங்க. கண்டுபிடிக்க அண்ணாமலை வேற போராட்டம் பண்ணுவேன்னு அறிவிச்சாருன்னு நினைக்கிறேன். அது அக்யூஸ்ட்டை பிடிச்சதுக்கு கூட அறிவிச்சார் அவர். அதுக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் போராட்டம் பண்ணுற விஷயமாகுது. நானே ஒரு ஐபிஎஸ் தான், ரேட்டு இதாக வேலை வேண்டான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் இறங்கி வேணால் பிடிச்சி கொடுத்துருக்கலாமே. இந்த நாட்டில் புலன் விசாரணை பண்ணுறது போலீஸ் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வேணால் அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணால் புலன் விசாரணை பண்ணலாம். ஓகே, உங்களை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரக்கூடாது. மற்றபடி ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்படி இருக்கும் இந்த கொலை. நான் அது ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஜாகிரபி தெரிஞ்சவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்க முடியும்னா அப்புறம் எங்கள் ஊருக்காரெல்லாம் கொலைகாரனா அப்படின்னு பொருள் இல்லை அது. பட் அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு அது ஹோப்பாக இருக்கும். போலீஸுக்கு கொஞ்சம் நம்ம சொல்கிற விஷயம் போலீஸுக்கு உதவியாக இருக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது போட்டு. ஒரு விஷயமும் காவல்துறையுடைய புலனாய்வுக்கு வந்து அது ஒத்துழைப்பாக இருக்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. சார், குறிப்பாக அந்த ஈரோடு படம் கொங்கு பெல்ட்லேயே வந்து இந்த மாதிரியான பண்ணை வீடுகள் நிறைய இருக்குது. பண்ணை வீட்டில் இந்த மாதிரியான வயசானவர்களும் நிறைய இருப்பாங்க. இந்த சம்பவங்களுக்கு பிறகு அந்த ஏரியாக்களில் கொஞ்சம் பயம் இருக்குது. அதையெல்லாம் எப்படி அவங்க வந்து பயத்தை வந்து நல்ல விஷயம். நம்ம பண்ணை வீடுகள் நிறையா இருக்குன்னா அங்கே பணக்காரவங்க நிறையா இருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? பிள்ளைங்கள்லாம் அப்படியே கிராமத்தில் இல்லாமல் அப்படியே இப்போ எல்லாருமே அப்படி தான் ஆல்மோஸ்ட் வெளியே வந்திருக்கோம். ஒன்று அப்பா அம்மா அழைச்சி கொண்டு நம்ம கூட வச்சுக்கணும், இல்லை நம்ம அவங்க கூட போய் இருந்துக்கணும். முதல்ல வேண்டும் நல்ல நாய்கள், நாட்டு நாயே சொல்கிறேன், நல்ல ஸ்பீடாக உள்ள நாயெல்லாம் இருக்குது. சிசிடிவி கம்பல்சரி போடுங்க. ஓகே, அது மானிட்டர் ஆகணும். செல்லுக்கு ஒரு 20,000-30,000 தான் போட்டிருக்கோம். என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள்? அது ஒரு சாதாரண விஷயங்க. அதெல்லாம் மேண்டேட்ரிங்க. டாய்லெட் வச்சா செலவாகிடும் தான், அதுக்கு வெளில போக முடியுமா? சிசிடிவி இஸ் மஸ்ட்டு. சமைச்சா கூட தான் செலவாகுது. வீட்டில் ஏசி போட்டால் தான் செலவாகும். உயிருங்க, நம்ம உயிர் என்னங்க ஒரு 20,000 ரூபா ஒர்த்து இல்லையாங்க? வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறது இல்லையா? ஆக்சிடென்ட் ஆகிடும்னா போடுறோம். ஒன்று ஆகிட்டுறா என்ன பண்ணுறது? லைஃப் டைம் இன்சூரன்ஸ் போடுறோம்ல, அது மாதிரி தான். ஓகே, போடணும்ல எல்லாத்துக்கும். பல பேருடைய பசங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து ஃபோனில் கூட வாட்ச் பண்ணுறது சிசிடிவிலாம் ரொம்ப பல அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இன்றைக்கி வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் எங்கே வேணுமோ வச்சு வாட்ச் பண்ணலாமே. சிசிடிவி ஒய்ஃபை போட்டால் வாட்ச் பண்ண போகுது குறைந்தபட்சம் ஒன்று. இன்னொன்று, இவ்வளோ வசதி வாய்ப்பாகிட்டாங்க. ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜென்ரேட்டரு சிக்கனமாக இருப்பாங்க அவங்களாம், அதான் ஒரு பிரச்சனை. ஜென்ரேட்டர் வாங்கி போடணும். ஜென்ரேட்டரில் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. கரண்ட் போனாலே இண்டோரில் ட்ரிப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். ஒன்று, காவல்துறையில் இதுமாதிரி தனியாக உள்ள வீடுகளை போய் காவல்துறையில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க. எங்கள் வீடு இந்த பண்ணை வீட்டில் தனியாக இடத்துல நாங்கள் தனியாக இருக்கோம், நாங்கள் சீனியர் சிட்டிசன், எங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க பேட்ரோலுக்கு வரும்போது வரக்குள்ளே வருவாங்க. நைட்டில் பைக்கில் போகிறாங்கல்ல, அப்போ ஒரு ரவுண்டி பளிச்சு லைட் அடிக்குதுல்ல. லைட் அடிக்கிறது எதுக்குன்னா அஃபென்ஸ் நடக்காமல் இருக்க. கூர்கா விசில் அடிக்கிற மாதிரி. திருட ஓடிடுவாங்கல்ல கூர்கா விசில் அடித்தா. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதையெல்லாம் முன்னெடுக்கணும். நீங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அஃபென்ஸ் நடந்த பிறகு இழந்த பிறகு இங்கே எதை பேசியும் எதுவும் ஆகாது. இழக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் போடுறது இல்லையா? ஓகே, ஹெல்மெட் போலீஸை ஏமாற்றக்கூடாது. நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் ஹெல்மெட் போடணும். அது மாதிரி நினச்சிக்கணும். நம்ம சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம தான் நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல வரீங்களா சார்? அப்போ நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள்கிட்ட அதிகமாக பேசாதீங்க. முதல்ல ஓகே, சும்மா போட்டு வீட்டில் இந்த மாதிரி பண்ணை வீடுகள்லாம் வரும்போது இந்த தேங்காய் பறிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆட்கள் நாம போய் இதுக்கு இந்த பண்ணை வீடுகள்லாம் இருக்குல்ல, நீங்கள் போனீங்கன்னா போர் ஓடும், காரில் போகிறோம்ல, இறக்கி போட்டு நாங்களே குளிப்போங்க எல்லாம். ஓகே, இப்போ அது கூட தவிர்க்கிற ஒரு சூழ்நிலை ஆகிட்டு அவங்களுமே அதை தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வராதிங்க யாருன்னு லாரி எல்லாம் நிறுத்தி போட்டு கழுவிட்டு போவாங்க. சும்மா ஓடுற தண்ணி தானே, வயலுக்கு போகிற தண்ணி தானே, குளிச்சுட்டு போவாங்க. எல்லா ஊர்களையும் உள்ளது தான். அது எல்லாமே தடுக்கிற மாதிரி அதையுமே நம்ம சந்தேக கண்ணோட பார்க்குற நிலைமை தான் வரும். நம்ம இதில் என்ன சொல்கிறோம், நல்லா உங்களுக்கு பரிச்சயமான உங்களுடைய உறவுக்காரவங்களே இருந்தாலும் சம்மந்தமில்லாத விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம குடும்ப விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்கிறது, நம்ம யார் யார் சேர்ந்துருக்கோம், யார் யார் சேரலை, நகை எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். தேங்காய் உரிச்சிட்டு போட்டோம். கதவெல்லாம் நல்ல தாப்பாலாக வாங்கி போடுங்க. எப்படி உடைச்சாலும் உடைக்காத அளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு கிரில் கேட் வைங்க. கதவை திறந்தாலும் கிரில் கேட் வழியாக பார்க்கணும். கதவை திறந்தோன்னு கொண்டு போய் மூஞ்ச கொடுத்துடக்கூடாது. வெட்டினாலும் என்ன பண்ணுறது, கிரில் கேட் வழியாக பார்க்கணும். கிரில் கேட்டு உள் பக்கமாக போட்டு இருக்கணும். செவத்துக்குள்ளே வந்து உள்ளால போட்டு வீட்டுக்குள்ளே போட்டு உடைக்க முடியாத அளவுக்கு அந்த ஜெயில் போட்டு மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் சாதாரண செலவு தாங்க. 10,000 ஒருத்தர் நல்ல கிரில் கேட்டு போடுவாங்க. போட்டால உள்பக்கமாக லாக் போட்டுடணும், உடைக்க முடியாது. இந்த பக்கம்லாம் செவத்தில் நல்லா பஞ்சிங் பண்ணிடணும் காங்கிரீட் வச்சு. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய சேஃப்டியான விஷயந்தான். நம்ம எவ்வளோ ப்ரிவென்ஷனாக இருக்கோங்கிறது தான் இங்கே முக்கியம். நம்மளோட அக்யூஸ் கிளவராக இருக்கான், அப்போ நம்ம கிளவராக இருக்கணும்ல. ஆல்மோஸ்ட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸே எப்படி இருந்தாலும் பிடிப்பாங்க. சிபிஐக்கு போய் பிடிக்க முடியாத வழக்கெல்லாம் கிடக்கு. ஆமாம், கேஎன்ஆரோட பிரதர், அமைச்சரோட தம்பி, இன்ன வரையும் சிபிஐ என்ன பண்ணிடுச்சு? ஒன்றும் இல்லையே, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் ஆகலை. அதனால் அவ்வளோ பெரிய மனிதர்களுக்கே இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. நம்ம சாமானியர்கள் ஒரு நாட்டுடைய பிரதமரே பாம் பிளாஸ்டில் இருந்து போயிருக்காரு. நம்மளாம் யார் சொல்லுங்கள்? நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? எக்ஸ்பிரிவ் ஒய்பிரிவ் பாதுகாப்பில் உள்ளவங்களுக்கே இந்த நிலை. 3000 பேருக்கு ஒரே ஒரு போலீஸ் தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுட்டு நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம ப்ரிவென்ஷனாக இருந்துக்கணும். சீனியர் சிட்டிசன் அவங்களாம் நாட்டுடைய பொக்கிஷங்கள். இந்த குற்றம் செய்கிறவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு மனம் வருதுன்னு தெரியல. எதிர்த்து கூட சண்டை போட முடியாது. அவங்க குழந்தைகள் போல இல்லை, அவங்கள கார்னர் பண்ணி அடிச்சிருக்காங்க. இனிமேல் இது மாதிரி குற்றங்கள் நடக்காம 5 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க சார் வாய்ப்பு இருக்கு? சட்ட ரீதியாக நீங்க வழக்கறீங்க, என்ன தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அதிகபட்சமா என்ன தண்டனை கிடைக்கும்? கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கேங்கிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா மர்டர் ஃபார் கெயின், ஆதாய கொலை தான் அது. ஓகே, மர்டர் ஃபார் கெயினுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாமா? மர்டருக்கே கொடுக்கலாம். மர்டருக்கு கொடுக்கலாம். ஓகே, ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன அரிதான வழக்குகள்ல மட்டும் தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொன்னாங்க. பட் இது அரிதா மாத்திர வேண்டியதான். ஓகே, இது பண்ணியிருக்காங்கல்ல, இது என்ன வேலையா? இது ஒரு சீனியர் சிட்டிசனாக பார்த்து அவங்களாம் பழுப்புகள், தளிர்கள் அல்ல, மரத்துலேருந்து எப்போ கீழே விடுற தளிர்கள், பழுத்தலைன்னு பழுப்பு எல்லோவா இருக்கும். அந்த இலை அப்படியே அந்த மரத்துக்கே வலிக்காமல் கயண்டு விழும். தன் வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அந்த இலை கயலும். அப்படிப்பட்ட இலையை நீ கொண்டிருக்க. ஒரு பக்கம் தளிர்களை பிடிச்சி கசக்கிறானுங்க பச்சை பிள்ளைங்களை, ஒரு பக்கம் பழுத்த இலைகளை பிடிச்சி அட்டாக் பண்ணுறானுங்க. வாழ்கிறதா இல்லையா அந்த பூமியில்? இதெல்லாம் களை எடுக்கப்படணுங்க. இவ்வளோ டைமிங்கெல்லாம் வேஸ்ட்டு. ட்ரையல் ஏற்றட்டும், ட்ரையல் ஏற்றி சாட்சிகள் ஒழுங்காக சொல்லிட்டு தண்டனை வாங்கி கொடுப்போம். நீதிப்படி தான் தண்டிக்கணும், தண்டிச்சிட வேண்டியதான். தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு இந்த வழக்குக்கு சொல்ல வரீங்க? தாராளமாக கொடுக்கலாம். ஓகே சார், நன்றி சார். சமீபத்தில் இந்த தமிழ்நாட்டை உலுக்கி அந்த 5 கொலைகள் பற்றின வழக்கில் எப்படி குற்றவாளிகள் போலீஸ் பிடிச்சாங்கிற பின்னையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி தமிழகன் சார்.